ஆதாரம் சாதாரணமாக இருக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டு பல வாட்டி சொல்லிட்டு, நீ ஒரு ஆம்பளை திட்டமிட்டு வரவழைச்சு ரூமுக்குள்ள பிளான் பண்ணிலாம் வீடியோ எடுத்தால் அது எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆதாரம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட் அதான் சொல்லுது. நீயா திரட்டுவதற்கு ஆதாரம் இல்லை, அது திட்டமிட்டு உருவாக்கப்படுது. உருவாக்கத்தில் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நீ உருவாக்கி எடுக்கிறது எப்படி ஒரு ஆதாரமாகும்? அதுதான் இங்கே செஞ்சுருக்காங்க. பஸ்ஸில் நீ எடுத்தது ஆதாரமே இல்லை, நீ உருவாக்குனது. அவனை டேமேஜ் பண்ண ஓம் மூஞ்ச மட்டும் இதுக்கு பிளர் பண்ணுற, ஓம் மூஞ்சே வள்ளி போடுங்க பார்ப்போம். ஏன் லேடிஸ் மூஞ்ச மட்டும் பிளர் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். மூஞ்ச போட்டு பார்ப்போம், யார் விக்டிம்னு தெரிஞ்சுக்குவோம். செத்து போயிட்டதுனால அவருக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நீ செஞ்ச ஒரு விளையாட்டு வேலை ஒருத்தன் உயிர் எடுக்கிற அளவுக்கு போயிடுது இல்லை. நெத்தம் பஸ்ஸில் பெண்கள் இடிக்கப்படாமல் வர்றாங்களாம்மா? நீங்கள் சொல்லுமா? இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டு தான் வராங்க. அவர் இன்டென்ஷனாக பண்ணியிருந்தா அது தப்பு தானே? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இடித்தவனுக்கு நான் ஆதரவாக பேசலாமா? பட் நீங்கள் எடுத்த ஆதாரம் தவறாக போயிட்டே. இப்போ அது தப்பு. ஆதாரத்தை ப்ரொசீட் பண்ண வேண்டியோட போலீஸ் ஸ்டேஷன் கண்டக்டர் போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டுங்க, இவன் ரொம்ப நேரமாக இடிச்சிட்டு வர்றான், அந்த வீடியோ ஆதாரம் நிப்பாட்டுங்க, உனக்கு கைது பண்ணணும், ரிமாண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஈவி டீசிங்லாவது கைதாகிருப்பானே குறைந்தபட்சம். இப்போ இந்த பொண்ணு இந்த வீடியோ விட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ வந்து அவங்க தாமல் தான் நியாயம் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது, அவர் இன்டென்ஷனாக ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னு அதை தானே எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அவங்க ஒரு பதில் வச்சுருக்காங்க. எடுத்து போடுறது, இன்டென்ஷனாக எடுத்து போடுறத பற்றி நான் தப்பு சொல்லலாமா? சோசியல் மீடியா வந்து இப்போ எது வேணுமோ போடலாம், பட் அது நம்பகத்தன்மை இல்லாமல் ஷேர் பண்ணப்படுகிறது அந்த வீடியோக்கு. நீ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா அதில் உண்மைத்தன்மை எது பொய்மைத்தன்மை எதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இப்போ அவர் இறந்தவர் வந்து எழுந்து சொன்னாதான் உண்டு. ஒருத்தர் செத்தே போயிட்டாரு, நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா அந்த சாவு நடந்திருக்காதுல்ல.